எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம அதில் யூஸ் பண்ணுற முக்கியமான பொருள் பாஸ்மதி அரிசி. ரொம்ப கம்மியான கிளைசமிக் இண்டெக்ஸ். கிளைசமிக் இண்டெக்ஸ்னால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் குளுக்கோஸ் அளவு எவ்வளோ மெதுவாக போய் நம்ம ரத்தத்தோட கலக்குதோ அது பேர் தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவு இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் இதை சாப்பிட்லாம், ஆனால் ஒரு அளவோடு எடுத்துக்கிடணும். அடுத்ததாக அதிகமான நார்ச்சத்து. பாஸ்மதி அரிசியில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறனால அது நம்மளுடைய சாப்பாடை செரிமானம் பண்ணி மலச்சிக்கல்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. டைப் 2 டயபெட்டிஸ் ரிஸ்கையும் ரெடியூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது நம்மளுடைய செல் டேமேஜ் ஆகாமல் இது பார்த்துக்குது. க்ளூட்டன் ஃப்ரீ, அதாவது பசை இல்லாத அரிசி. இது யாருக்கெல்லாம் க்ளூட்டன் அலர்ஜி இருக்குதோ அவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் ஏகப்பட்ட விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறைய நிறைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிக்கன். இது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். நல்ல மசில், போன் ஹெல்த்து, அப்புறம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டில் இதுவும் ஒன்று. அது போக பிரெயின் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது. இதில் நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? அடுத்து முக்கியமானது, நம்மளை மாதிரி சமைக்கிறவங்களுக்கு இதை விட ஈஸியான ஒரு பொருள் எதுவுமே கிடையாது, ரொம்ப டேஸ்டானதும் கூட. ஸ்பைசஸ், அதாவது மசாலா பொருட்கள். நம்ம பிரியாணியில் ஏகப்பட்ட மசாலா பொருட்கள் சேர்க்குறோம், அதில் இருக்கிற நன்மையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சினமன், அதாவது பட்டை. இது நம்மளுடைய பிளட் சுகரை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளமேஷன்லேருந்து ஃபைட் பண்ணும். இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம், ஏதாவது உடலில் வர வீக்கத்தையும் குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. அது போக இது கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ணுது. டர்மரிக், மஞ்சள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்றது. அதை நம்ம எல்லாரும் இந்த கோவிட் காலகட்டத்தில் பார்த்துருப்போம். இதில் உள்ள குர்குமின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்மளுடைய செல் டேமேஜ்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. க்ளோவ்ஸ், கிராம்பு, இதுவும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான். நம்மளுடைய செல் டேமேஜ் ஆகாமல் இதுவும் நம்மளை பாதுகாக்குது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வயிற்றுப்புண்ணையும் இது குறைக்குது. அடுத்ததாக பே லீவ்ஸ், பிரியாணி இலை. இது என்னென்ன செய்யுதுன்னா நம்மளுடைய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, சுவாச கோளாறை சரி பண்ணுது, ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதாவது ஏதாவது புஞ்சை நோய்களை குறைக்குது. அது போக நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, கவலை அதெல்லாம் இருக்கும்ல, அதை குறைக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வீக்கம், ஏதாவது உடல் வீக்கத்துக்கும் இது உதவியாக இருக்குது. முக்கியமானது, நம்மளுடைய தலைமுடி பிரச்சனைக்கு இது ரொம்ப முக்கிய பங்காற்றுது. கார்டமம், ஏலக்காய். இது நம்மளுடைய டென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. தினம் நம்ம ஏலக்காயை வாயில் போட்டு அப்படியே சாப்பிட்றதுனால நம்மளுடைய வாய் எந்நேரமும் நறுமணத்தோடையும் ஒரு மாய்ஸ்சரோடையும், அதாவது ஈரத்தன்மையோடையும் கேவிட்டிஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. இரவு நல்ல தூக்கத்துக்கும் இது உதவியாக இருக்கும். ஒரு பிரியாணியில் இவ்வளோ நன்மை இருக்கிறப்போ நம்ம ஏன் அதை விடணும்? அப்போ வாங்க நம்ம உடனே போய் ஒரு பிரியாணியை செஞ்சிடலாம். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம். அதை ஒரு 2-3 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1க்கு 2 பங்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அதே மாதிரி சிக்கனையும் நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக, அப்புறம் ஒரு 100 கிராம் தயிர் ஊற்றிடுங்க, கெட்டியான தயிர். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் தேவைக்கு உப்பு சேர்த்து அது நல்லா கிளறி இதையும் ஒரு குறைஞ்சது 1/2 அன் ஹவராவது ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக குக்காகி வரும். நம்மள எல்லாருக்கும் வீட்லேயே பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளார ஒரு வழி ஆகிடுவோம். பிரியாணி குழஞ்சி போகிறது, அடி பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அது எல்லாத்துக்கும் நான் இதில் சின்ன சின்னதாக டிப்ஸ் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் நீங்கள் எவ்வளோ பிரியாணி செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய குக்கராக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எல்லாத்தையும் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜாதிபத்திரி, கடல் பாசி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே உள்ளே போட்டுருங்க. அதோட 3 வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டி அதையும் உள்ளே சேர்த்துட்டு அது கூட ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்து அதோட ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். அது மாறினதும் தக்காளியை சேர்த்துருங்க. 2 தக்காளி நம்ம இன்றைக்கி நீல வாக்கில் வெட்டி சேர்க்குறோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் அது கூடவே சேர்த்துடணும்.
நம்ம இந்த பிரியாணிக்குன்னு தனியாக எந்த ஒரு ஸ்பைசஸுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த சிக்கன் மேரினேட் பண்ணுறதுலையே சேர்த்து ஊற வச்சிட்டோம். அதனால் தனியாக எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதையும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இதுவே ஒரு தனி டிஷ்ஷாகவே நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் உள்ளே சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கிளறி விட்டு மூடியே பின்பக்கமாக போட்டு மூடிடுங்க. இப்போ நம்ம திறந்து பார்த்தா நல்ல ஒரு கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தடவை கிளறி விட்டு மூடியை எப்பயும் போல் கரெக்டாக போட்டு மூடி வச்சுருங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அதில் வந்து விசில் போடக்கூடாது. ஸ்டவ்வையும் மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா விசிலை போடுங்க. இது வந்து எப்படின்னா தம் போடுற மாதிரி தான். இப்போ ஒரு 1/2 அன் ஹவரில் நான் இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அரிசியெல்லாம் நல்லா உதிரியாக நல்லா சாஃப்டாக, சிக்கன்லாம் நல்லா பயங்கர சாஃப்டாக வெந்திருக்கு. முக்கியமான விஷயம், நான் சொன்ன மாதிரி அரிசி கீழே ஒட்டவே இல்லை. நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி அடிப்பிடிக்காத நல்ல உதிரியான பிரியாணி கிடைக்கும். ஒரு பர்ஃபெக்டான மேட்ச்சு பாய் வீட்டு எண்ணெய் கத்திரிக்காய். அதோட லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். கத்திரிக்காவோட பெனிஃபிட்ஸையும் அந்த வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நம்ம சமையலும் கூடவே தந்த குறிப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.